ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பத்தியும் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தியும் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் இந்த 2026 எலெக்ஷன்லையும் திமுக தான் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கும், 150 சீட்டுக்கு மேல ஜெயிக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தாங்க. கருத்து கணிப்பும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்லியிருந்தது. ஆனா நான் 2025 என்னோட எஃபிலேயே போஸ்ட் பண்ணியிருந்தேன் எலெக்ஷன் ரிசல்ட்டை பத்தி. இந்த 2026 எலெக்ஷன் திமுகவுக்கு சாதகமா இருக்காது அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. அதே மாதிரி 2025 ஒரு வீடியோல விஜய் நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ல விஜய் கட்சி மட்டும்தான் அதிக அளவு ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 35% கிட்ட வாங்கியிருக்கு. நான் சொன்ன அந்த கிளிப்பையும் இப்ப பாருங்க. இவர் 2026 சிஎம் ஆவாரா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு 2026 சுக்கிரதசா ராகு புத்தி நீடிக்குது. இந்த சுக்கிரதசா ராகு புத்தி காலம், அதுவும் 5ஆம் அதிபதி சுக்கிரனோட பார்வை வாங்கின இந்த ராகு புத்தி காலத்துல இவர் 2026 ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் படி இந்த 2026 எலெக்ஷன் திமுகவுக்கு சாதகமா இல்லை. விஜய் கட்சி அதிக அளவு ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு. என்னோட இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 2026 எலெக்ஷன் திமுகவுக்கு ஃபேவரபுளா இருக்காது அப்படின்னு எதை வச்சு ப்ரெடிக்ஷன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, திமுகல உள்ள டாப் லீடர்ஸ் ஜாதகம், முக்கியமான லீடர்ஸ் ஜாதகம், ஸ்டாலின் சார் ஜாதகம், உதயநிதி சார் ஜாதகம், இவங்களோட ஜாதகத்தை வச்சு இதை ப்ரெடிக்ஷன் பண்ணினேன். இந்த 2026 எலெக்ஷன் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் சாருக்கு அவரோட சிம்ம லக்னத்துக்கு ஆகாத 6ஆம் அதிபதி சனி தசால 6ஆம் பாவக ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. தசாநாதன் சனியும் 6ஆம் அதிபதி, புக்திநாதன் ராகுவும் 6ஆம் பாவகம், அதுவும் சிம்ம லக்னத்துக்கு ஆகாத மகர பாவகத்துல தனிச்சு இருக்கு. சோ தசாநாதன் புத்திநாதன் ரெண்டுமே 6ஆம் பாவக நெகட்டிவ் பலனை கொடுக்குற அமைப்புல தான் இருந்தாங்க. தசாநாதனும் புத்திநாதனும் 6ஆம் பாவகத்தை, அதுவும் சிம்ம லக்னத்துக்கு ஆகாத 6ஆம் பாவகத்தை கனெக்ட் பண்ணாங்க அந்த எலெக்ஷன் டைம் காலத்துல. அது மட்டும் இல்லாம இவரோட சிம்ம ராசி படி இவருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு, ஜென்ம கேது இருக்கு, 7ல ராகு இருக்கு, ஜூன் மாசம் விரய குரு வேற வரப்போகுது. ஸோ கோச்சாரமும் இவருக்கு ஃபேவரபிள் இல்லாம இருக்கு. தசாநாதன், புக்திநாதன், கோச்சாரம் இந்த மூணுமே இவருக்கு ஃபேவரபிள் இல்லாம இருக்கு. இந்த அடிப்படையில தான் ஸ்டாலின் சாருக்கு 2026 எலெக்ஷன் சாதகமா இல்லை அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன். ஒருவேளை இவர் ஜாதகத்துல 6ஆம் பாவகத்துல உள்ள ராகுவுக்கு யோகாதிபதி செவ்வாயோட பார்வை இருந்திருந்ததுன்னா இப்போ பலன் மாறி இருந்திருக்கும். பொதுவாகவே சிம்ம லக்னத்துக்கு சனி ராகு ரெண்டு பேருமே நெகட்டிவ் பலனை தான் கொடுக்க பார்ப்பாங்க. அடுத்ததா உதயநிதி சாருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 2026 எலெக்ஷன் காலகட்டத்துல அவருடைய கும்ப லக்னத்துக்கு சனி தசால 7ஆம் அதிபதி சூரிய புத்தி போய்கிட்டு இருந்தது. கும்ப லக்னத்துக்கு சூரியன் லக்ன பாவர். அதுக்கப்புறம் டிசம்பர் 2026 அவர் லக்னத்துக்கு ஆகாத பிரதான அவயோகர் 6ஆம் அதிபதி சந்திர புத்தி வேற ஆரம்பமாக போகுது. அதுக்கடுத்து வர்ற அந்த செவ்வாய் புத்தியும் பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி புத்தியா இருந்தாலும் 6ஆம் பாவகத்துல நீச்சமாகி புத்தி நடத்த போகுது. அதுக்கப்புறம் வர்ற ராகு புத்தியும் பாத்தீங்கன்னா அதுவும் அஷ்டமஸ்தானத்துல இருந்து புத்தி நடத்த போகுது. சோ இவருக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இந்த 4 புத்தியும் சாதகம் இல்லாத அமைப்புல இருக்கு. குறிப்பா எலெக்ஷன் காலகட்டத்துல அந்த லக்னத்துக்கு ஆகாத சூரிய புத்தி நடந்துகிட்டு இருந்தது. இந்த அடிப்படையில தான் இந்த 2026 எலெக்ஷன் இவருக்கு சாதகம் இல்லை அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன். விஜய் சார் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவரோட லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரதசால 6ல உள்ள ராகு புத்தி நடந்துகிட்டு இருந்தது. ஆனா இவரோட ஜாதகத்துல 6ல உள்ள ராகுவுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரனோட பார்வை இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில இவர் நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாருன்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன். நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் இந்த தடவை ஒரு பேசிக் கால்குலேஷன்ல மிஸ் பண்ணிட்டீங்க. ஸ்டாலின் சாரோட சிம்ம லக்னத்துக்கு ஆகாத 6ஆம் அதிபதி சனி தசால ஆகாத 6ஆம் பாவகத்துல உள்ள ராகு புத்தி எப்படி நல்லது செய்யும்னு யோசிக்க மறந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம சிம்ம ராசிக்கு கோச்சாரத்துல அஷ்டம சனி வேற போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலகட்டம்
எப்படி இவருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு கால்குலேஷன் பண்ண மறந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் இந்த 2026 எலெக்ஷன்ல உதயநிதி சார் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்லாம் கால்குலேஷன் பண்ணீங்க. அதுக்கு ரீசன் என்ன சொன்னீங்கன்னா, உதயநிதி சாருக்கு சூரிய புத்தி நடக்குது, சூரியன் சுபத்துவமா இருக்கு, அதனால சூரியன் அவருக்கு சிஎம் பதவி கொடுக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருந்தீங்க. இவரோட கும்பலக்னத்துக்கு சூரியன் 10ல திக்பலமா இருந்தாலும் அவரு 7ஆம் அதிபதி. அது மட்டும் இல்லாம அவரு சந்திரனோட பார்வை வாங்கியிருக்காரு. சந்திரன் இயற்கை சுபரா இருந்தாலும் கும்பலக்னத்துக்கு லக்ன பாபர். 6ஆம் அதிபதி பார்வை வாங்கின 7ஆம் அதிபதி சூரிய புத்தி எப்படி ஒரு உயர்ந்த பதவி கொடுக்குங்கிறத யோசிக்க மறந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம கும்பலக்னத்துக்கு ஆகாத சூரிய புத்தி 7ஆம் அதிபதி சூரிய புத்தியை தொடர்ந்து 6ஆம் அதிபதி சந்திர புத்தி வரப்போகுது. இப்படிப்பட்ட காலகட்டம் இவருக்கு எப்படி ஃபேவரபுளா இருக்கும் அதை யோசிக்க மறந்துட்டீங்க. ஜோசியத்துல அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கே தெரியும், கும்பலக்னத்துக்கு சூரிய புத்தியும் சந்திர புத்தியும் சாதகமா இருக்காதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சின்ன கால்குலேஷனை மிஸ் பண்ணது கடுமையான அனுபவ குறைவுன்னு தான் சொல்லணும். சில அஸ்ட்ராலஜர்ஸ் இன்னொரு லாஜிக்கும் சொன்னீங்க. ஸ்டாலின் சாருக்கு 2021 அப்ப சனி தசையில சூரிய புத்தி நடந்தது, அவர் சிஎம் ஆனாரு. அதே மாதிரி உதயநிதி சாருக்கு சனி தசால சூரிய புத்தி இந்த 2026ல நடக்குது. ஸோ உதயநிதி சார் இந்த 2026ல சிஎம் ஆவார்னு சொல்லியிருந்தீங்க. இந்த லாஜிக் ஆக்சுவலா தப்பு. ஸ்டாலின் சாருக்கு பாத்தீங்கன்னா அவரோட சிம்ம லக்னத்துக்கு சூரிய புக்தி லக்னாதிபதி புத்தி, லக்ன சுபர் புக்தி. அதனால அவர் 2021ல சிஎம் ஆனாரு. ஆனா உதயநிதி சாருக்கு பாத்தீங்கன்னா சூரியன் 7ஆம் அதிபதி புத்தி, அதுவும் லக்னத்துக்கு ஆகாத 6ஆம் அதிபதி பார்வை வாங்கின 7ஆம் அதிபதி புத்தி அப்படி ஒன்றும் ஃபேவரபுளா இருக்காது. 2 பேருக்குமே சூரியன் ஆப்போசிட்டான ஆதிபத்தியம் கொண்டது. இந்த சாதாரண ஒரு பேசிக் கான்செப்டை மறந்துட்டீங்க, அதாவது ஆதிபத்தியத்தை மறந்துட்டீங்க. அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு எப்பயுமே சனி ராகு 2 பேருமே கெடுதல் செய்யறவங்க. ராகு தசையில சனி புத்தி சிம்ம லக்னக்காரங்களுக்கு கடுமையான நெகட்டிவ் பலன்ஸை கொடுக்கும். அதே மாதிரி சனி தசையில ராகு புத்தி சிம்ம லக்னக்காரங்களுக்கு கடுமையான நெகட்டிவ் பலன் கொடுக்கும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி தசால ராகு புத்தி காலம் நல்லது செய்யணும்னா ராகு லக்ன சுபரோட தொடர்புல இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு யோகாதிபதி செவ்வாயோட பார்வையில ராகு இருக்கணும். அப்படி இருந்தாதான் சனி தசால ராகு புத்தி சிம்ம லக்னக்காரங்களுக்கு நல்லது செய்யும். ஆனா ஸ்டாலின் சார் ஜாதகத்துல இந்த ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த ராகு 6ஆம் பாவகத்துல தனிச்சு இருந்தது, அப்படியே 6ஆம் பாவக நெகட்டிவ் பலனை செய்யற அமைப்புல தான் இருந்தது. ஸோ சுபர் தொடர்பு பாவர் தொடர்பு இதை மட்டும் பார்க்காம லக்ன சுபர் தொடர்பு லக்ன பாவர் தொடர்பையும் பார்க்கணும், ஆதிபத்திய தொடர்பையும் பார்க்கணும், சாரத்தையும் பார்க்கணும். இப்படி எல்லா காம்பினேஷன்ஸையும் பார்த்தாதான் ரிசல்ட் கரெக்டா வரும். 2023லயே லோக்சபா எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி போட்டிருந்தேன். 2024ல நரேந்திர மோடி தான் திரும்ப பிரதமரா வருவாரு. ராகுல் காந்தி 2024ல பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2024 எலெக்ஷன்ல மோடி தான் பிரதமர் ஆனாரு. 2024 வருஷம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாதகத்தை பத்தி போட்டிருந்தேன். அவருக்கு அரசியல்ல விசேஷம் இல்லை, அரசியல்ல சரிவை சந்திப்பார் அப்படின்னு போட்டிருந்தேன். அதே மாதிரி 2025 வருஷம் டெல்லி எலெக்ஷன்ல அரவிந்த் கெஜ்ரிவாலோட கட்சி தோத்து போச்சு. அது மட்டும் இல்லாம கெஜ்ரிவாலே எம்எல்ஏ ஆக முடியல. 2024 எலெக்ஷன்ல திமுக தான் மேக்சிமம் சீட்டு ஜெயிக்கும், அதிமுக ஒரு சீட்டு ஜெயிக்கிறது கூட கஷ்டம்னு 2023லயே போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2024ல திமுக மேக்சிமம் சீட்டு ஜெயிச்சிருச்சு, அதிமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. திமுகவுக்கு 2026 எலெக்ஷன் சாதகமா இருக்காது அப்படின்னு 2025லயே போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி விஜய் கட்சி 2026ல நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கும் அப்படின்னு 2025லயே என்னோட ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த 2026 எலெக்ஷன் ரிசல்ட்ல விஜய் கட்சி நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கிருச்சு. திமுகவுக்கு இந்த 2026 எலெக்ஷன் சாதகமா அமையல. என்னோட எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவு எலெக்ஷன் ரிசல்ட்ஸோட ஒத்து போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.